ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இங்கே வருகை இருந்திருக்கிறவங்கெல்லாம் தஞ்சை நகரத்தை பொறுத்தவரையிலும் ரொம்ப சிறப்பாக எல்லாத்துலேயுமே நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எல்லாராலையும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இது. இங்கே ஒரு 60-70% பேர் ஒரு 50 வயசு 60 வயசை தாண்டினவங்க தான் இங்கே வந்திருக்கோம். இளைஞர்களாக இருக்கிறவங்க, இளம் பெண்களாக இருக்கிறவங்க ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கணும். இதை மனதில் வைத்துக்கொண்டு இளைஞர்களை நிறையா ஈர்க்கின்ற வகையில் இளைஞர் காங்கிரஸை கொஞ்சம் தூண்டி விட்டு மண்டல பொறுப்பாளராக இருக்கிறவங்கலாம் இந்த சிரமத்தோட சிரமமாக இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதோ எங்களை போன்றவர்கள் எங்களால் முடிந்ததை காங்கிரஸ் கட்சிக்காக அர்ப்பணித்திருக்கோம். என்ன எத்தனையோ பேர் மாற்றுக் கட்சியை சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்கெல்லாம் உங்களுடைய சேவைக்கும் செயலுக்கும் எங்களுடைய இயக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் இப்படி வந்திருக்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு பெரிய போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கலாமே. என்னதை காங்கிரஸில் இருந்து நீங்கள் என்னங்க பண்ண போறீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன காங்கிரஸ் உங்களை பெருமை சேர்த்துச்சு கேட்டாங்க. நான் இதுக்கு பதில் சொல்ல, நான் எந்த பதவிக்காகவும் காங்கிரஸ் கட்சியில் இல்லை. இந்த நாட்டுக்காக சுதந்திரம் வாங்கிறதுக்கு அடிபட்டு உதப்பட்டு ரத்தம் சிந்தி பல உயிர்களை கொடுத்து நம்ம எல்லாம் இன்னைக்கு மனுஷனை நடமாட விட்டுருக்காங்களே, அந்த தியாக உணர்வுக்காக நான் காங்கிரஸ் இருக்கேன். அதனால பதவி வரும் போகும் 5 வருஷ காலம், அப்புறம் எங்க எப்படி போச்சுன்னு தெரியாது. நிரந்தரமானவன் அழிவதில்லைன்னு அந்த கண்ணதாசன் பாட்டு பாடிக்கிறார் பாருங்க. எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லைன்னு சொல்லி அந்த பாடலுடைய வரிகள். அதனால் இன்னைக்கு ரொம்ப பேர் நம்மளை கேவலப்படுத்தலாம், சங்கடப்படுத்தலாம், வேகத்தை உண்டாக்கலாம், சிறுபுள்ளத்தனமாக பண்ணுறான் பாருங்க. இப்போ அன்னைக்கு சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் என்ன ஒரு மோசடி வழக்குன்னு போட்டு தேவையில்லாம நேரடியாக அரசியல் ரீதியாக எதிர்க்கிறதுக்கு வழிவகை இல்லாத நக்கற்றவனா சின்ன புள்ள மாதிரி போய் நேஷனல் ஹெரால்டு அப்படிங்கிற நிறுவனத்தை ஜவஹர்லால் நேரு காலத்தில் துவங்கப்பட்டது. அது எப்படி துவங்கப்பட்டது, இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு சொல்லி இதை பல கோடி ரூபாயை கொள்ளையடிச்சுட்டாங்கிற மாதிரி ஒரு காரணத்தை காமிச்சு யாரும் நம்பலை, அதை நிரூபிக்கவும் முடியாது. எவ்வளவு பெரிய ஒரு அரசியல்வாதியை மட்டும் இல்லை, இந்த நாட்டுக்காக தங்களுடைய குடும்பத்தையே அவங்க அழிச்சிட்டாங்க. ஜவஹர்லால் நேருலாம் எத்தனை வருஷம் சிறையில் இருந்தாலும் உங்களுக்கு தெரியும். அப்படி சிறையில் இருக்கிற காலத்தில் அவருடைய தந்தையார் மோதிலால் நேரு ஏன் இப்படியெல்லாம் குடும்பம் கொடுத்தீங்க, இந்த நாட்டினுடைய பொருளாதார நெருக்கடியை போக்குறதுக்கு உங்களுக்கு இத்தனை கோடி வேணும், அந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன், என் பிள்ளையை வெளியே விடுங்க என்று கேட்டிருக்கிறாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கான ரூபாய்க்கு வசதி வாய்ப்புக்கு மதிக்கக்கூடிய அளவில் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த நாட்டுக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு, எப்படி நம்ம எல்லாம் காங்கிரஸ்காரங்க பேசுறதை விட கம்யூனிஸ்டுக்காரங்க பேசுவாங்க ஜவஹர்லால் நேரு பற்றி, அவருடைய வரலாறை பற்றி, அவருடைய என்னென்ன சாதனை செஞ்சிருக்காருங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு செஞ்ச ஒருத்தரை எவ்வளவு அவமானத்துக்கு அவங்க குடும்பத்தை எவ்வளவு அவமானத்துக்கு ஆளாக்கணுமோ ஆளாக்கி கொண்டாந்து சம்பந்தம் இல்லாமல்
என்ன ஒரு கூட்டணி மாதிரி அமலாக்கத்துறை வச்சு கட்சியில் இப்போ எப்படி கூட்டணி கட்சியாக சேர்ந்திருக்கோமோ அது மாதிரி இந்த பிஜேபியோட ஆர்எஸ்எஸும் இவங்களும் கூட்டணியாக இருக்கிற மாதிரியா அமலாக்கத்துறையெல்லாம் சேர்ந்து என்ன சொன்னாலும் உடனே செய்ய வேண்டியது, அசிங்கப்படுத்த வேண்டியது. அந்த வீட்டில் என்ன இருக்கோ இல்லையோ பெரிய நாங்கள் கண்டுபிடிச்சி அதை பண்ணோம் இதை பண்ணோம் சாச்சோம், ஏகப்பட்ட தஸ்தாவேஜுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு, அவ்வளோ பணம் இருந்துச்சு இவ்வளோ பணம் இருந்துச்சு இப்படி போட்டு கேவலப்படுத்துறதுக்கு செய்யுது. அந்த அளவுக்கு எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் அதையெல்லாம் தூக்கி தள்ளி வச்சுட்டு இன்னைக்கு இளம் தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி நீங்கள் வேணா இன்னைக்கு எவ்வளோ காலத்துக்கு இவங்க ஆட்டம் போடுவாங்கன்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக வர இருக்கிற இனிமே அடுத்த இதில் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் தான் பாரத பிரதமராக வருவார். கண்டிப்பாக நடக்கும். எவ்வளவு சோதனையெல்லாம் கடந்து வந்தது இந்த காங்கிரஸ் கட்சி, அதை போல எவ்வளவு சோதனை அவருக்கு கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு. இந்த வயசுல ஏழாம் வயதுல ஒரு திருமணம் கூட பண்ணிக்கல, அவர் இல்லாத வாழ்க்கையை விரும்பலை. எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அப்படிப்பட்ட அயோக்கிய மத்தியில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் மனசில் வச்சுட்டு வெளியே காட்டிக்காம இருக்கக்கூடியவர். யாக குடும்பமா அன்னை சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க வேதனையெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் இருக்காங்க. அந்த அளவுக்கு இருக்கிறது கண்டிப்பாக இது மக்கள் மனமாற்றம் அடைவாங்க. நிச்சயமா நமக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கிறேன், ரொம்ப தீவிரமாக செயல்பட்டு இருக்கீங்க. தஞ்சை மாவட்டத்தை பொறுத்தவரையும் இந்த மாநகரத்தில் பல இளைஞர்களை உருவாக்குறதுக்கு ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்பத்தில்